சோறு வழங்க மறுத்த கிராம சேவகர் பருத்தித்துறை பிரதேச செயலகம் முன்னார்வாட்டம். தவறான தீர்ப்பால் இரு குழுக்களுக்கு இடையே மோதல், 56 பேர் பலி. இந்தியா வருகின்றார் ரஷ்ய ஜனாதிபதி. ரெல்வினின் கருத்தே அரசாங்கத்தின் நிலைப்பாடா? தமிழ் MP கேள்வி. குட்டி தேர்தல் வேட்புமனுக்கள் குறித்து விசேட கலந்துரையாடல். AVP தேசிய மக்கள் சக்திக்குள் முரண்பாடு, கலக்கத்தில் அனுர. புதிய அரசியலமைப்பு விவகாரம், சஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் சந்திப்பு. பொதுஜன பெரமுனவின் அடுத்த தலைவர் பற்றி வெளியான தகவல். வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டு நலன்புரி நிலையத்திலிருந்து குடும்பங்கள் சிலவற்றிற்கு கிராம சேவகர் உணவு வழங்காமையால் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கட்கோவளம் கிராம மக்களுக்கும் கட்கோவளம் கிராம அலுவலருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் இடம்பெற்ற நிலையில் தனது கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று கட்கோவளம் கிராம சேவகர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் செய்த தனது முறைப்பாட்டு காரணமாக நேற்றைய தினம் இருவர் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த கட்கோவளம் கிராம சேவகர் பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று காலை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதில் தமது வீட்டில் மழை வெள்ளம் தேங்கியதால் தாம் நலன்புரி நிலையத்தில் தங்கியிருந்ததாகவும் அங்கு கிராம சேவகர் வேண்டுமென்று தம்மை புறக்கணித்து தமக்கு உணவு வழங்கவில்லை, இதனை கிராம சேவகரிடம் கேட்டமையாலேயே கிராம சேவகரது கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று தெரிவித்து கிராம சேவகர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் இருவர் கைது செய்யப்பட்டனர் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றார்கள். இது தொடர்பில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகரிடம் கேட்டபோது பக்கசார்பற்ற விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததுடன் ஏதாவது முறைகேடுகள் இடம்பெற்றால் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதேவேளை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் நிலைமைகளை பேசி தீர்த்து வைத்ததுடன் உரியவர்கள் மீது பக்கசார்பற்ற விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். கெனியாவில் நடந்த கால்பந்து போட்டியில் நடுவரின் தவறான தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 56க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேற்கு ஆப்பிரிக்க நாடான கெனியாவின் இரண்டாவது பெரிய நகரம் என்சரிகோ ஒன்றும் உள்ளூர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை கண்டுகளிக்க 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஒன்று கூடினார்கள். இந்த போட்டி முடிவில் நடுவர் தவறான தீர்ப்பு வழங்கியதால் ஆத்திரமடைந்த ஒரு தரப்பு ரசிகர்கள் மைதானத்திற்குள் நுழைந்தனர். இதனை கண்ட எதிர்த்தரப்பு ரசிகர்களும் மைதானத்திற்குள் புகுந்து இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இந்த மோதல் கலவரமாக மாறியது. இதனால் 56க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி விடுத்த அழைப்பை ஏற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இந்தியா வருகின்றார். அப்போது தலைவர்கள் இருவரும் பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார்கள். ரஷ்யாவின் காசா நகரில் பிரிக்ஸ் நாடுகளின் 16வது மாநாடு நடைபெற்றது. இந்த அமைப்பில் உள்ள பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, ஈரான், எகிப்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். இந்தியா சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை தனியாக சந்தித்து இருதரப்பு உறவுகள், சர்வதேச அரசியல், பொருளாதார நிலவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று அதிபர் புதினுக்கும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். ரஷ்யா இந்திய தலைவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சந்தித்து பேசுவது என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி இந்திய ரஷ்யா ஆண்டு மாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் பங்கேற்று வருகின்றார்கள். இந்த நிலையில் 23வது இந்திய ரஷ்ய ஆண்டு மாநாடு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் அதிபர் புதின் பங்கேற்க இந்தியா வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த ஜூலை மாதம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் 22வது இந்திய ரஷ்ய ஆண்டு மாநாடு நடைபெற்றது. அதில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அதன்படி இந்த ஆண்டு மட்டும் அதிபர் புதினும் பிரதமர் மோடியும் 2 முறை நேரில் சந்தித்து பேசியுள்ளார்கள். JVPயின் செயலாளர் ட்ரில்வின் சில்வாவின் கருத்துக்கள் தான் அரசாங்கத்தின் கருத்தாகவும் நிலைப்பாடாகவும் உள்ளதா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்டதே 13வது அரசியலமைப்பு சட்டமாகும். இதுவே இலங்கை அரசியல் யாப்பிலும் கொண்டுவரப்பட்டது. ஆகவே ஒரு யாப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த அரசாங்கங்களையே சார்ந்ததாகும். 13வது திருத்த சட்டம் தமிழர்களான எமக்கு ஒரு தீர்வாக இல்லாவிட்டாலும் 2 நாடுகள் முன்னின்று செயல்பட
அறிமுகப்படுத்தியது என்கின்ற ஒரு காரணத்தினால் அது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த வகையிலேயே அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் விஞ்ஞானத்திலும் 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியிருக்கின்றார். அது மாத்திரமன்றி தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வை கொண்டு வருவதற்கு எங்களுடைய அரசாங்கம் அரசியல் யாப்பை மாற்றத்தினூடாக கொண்டு வரும் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த விடயம் அவர்களுடைய வாக்குறுதி மாத்திரமல்ல, அரசியல் யாப்பிலும் உள்ளடக்கப்பட்ட ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டில் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியாக வாழ்வதில் எமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. எல்லோரும் சமமாக நடத்தப்படுவார்களானால் அது எங்களுக்கு சந்தோஷமான விடயம்தான். ஆனால் எங்களுக்கு இலங்கையின் ஒரு தேசிய இனமான தமிழர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கங்கள் செவி சாய்க்க வேண்டும். சபை முதல்வர் விமல் ரட்நாயக்க தலைமையில் கட்சி தலைவர்கள் கூட்டம் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெறவுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் குறித்து விசேடமாக கலந்துரையாடப்படவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோருமாறு பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்தவர்களில் பெரும்பாலானோர் தற்போது உயிருடனில்லை. ஒரு சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள். போட்டியிடுவதற்காக பெயர் குறிப்பிட்டிருந்த அரசியல் கட்சியில் இருந்து விலகியுள்ளவர்கள். ஆகவே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வேட்புமனுக்களுக்கு அமைய தேர்தல் நடத்துவது பிரச்சினைக்குரியதாக அமையும் என பெப்ரல் உட்பட தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் சுட்டிக்காட்டி புதிய வேட்புமனுக்களை கோருமாறு வலியுறுத்தினர். ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஊடாக எடுக்கப்படும் தீர்மானத்துக்கு அமைய செயல்பட தயார் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியால் மாகாண சபை முறைமை நீக்குவதற்கான மக்கள் ஆணை எதுவும் செயல்படவில்லை. அதற்கான முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி ஈடுபடவில்லை எனவும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஆனால் மாகாண சபையும் ஒருவிட வலிமையான சபை அனைத்தும் மக்களுக்கு சமமான அந்தஸ்தை வழங்கக்கூடிய ஓர் அரசமைப்பு தேவை. அதில் மாகாண சபை இருக்குமா இல்லையா என்பதே விடயம். எனவே இதுவரையும் மாகாண சபையை நீக்குவதற்கான எந்தவிதமான முன்வழிவுகளும் முன்வைக்கப்படவில்லை. அதற்கு ஆக்கப்பூர்வமான பதில்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தம் தொடர்பாக சகல இலங்கையில் இன்னும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டிருக்கலாம் என்ற பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இடம்பெற்றிருந்தாலும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு நன்றி. இனிவரும் காலத்தில் இன்னும் எங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை உணர்ந்து செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. இருந்தபோதும் கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த முறைசாராத அபிவிருத்திகள் இந்த அனர்த்தத்திற்கு ஒரு முக்கியமான காரணியாகும். எனவே இது தொடர்பாக நிரந்தரமான தீர்வை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் அபிவிருத்தி மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டுமே தவிர அபிவிருத்தி பணிகள் எந்த வகையிலும் அன்றாட வாழ்க்கைக்கு பாதகங்களை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்க முடியாது என்றார். புதிய அரசியலமைப்பில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு உள்வாங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதனை இலக்காக கொண்டு அடுத்த கட்டமாக முன்வைக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையிலான சிநேகபூர்வ சந்திப்பானது கலந்துரையாடப்பட்டது. அண்மையில் நடைபெற்று முடிந்த தேர்தல் முடிவுகளை அடுத்து இனிவரும் காலங்களிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும் என்ற விடயம் பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டது வருகின்றது. அதன்படி தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக அண்மையில் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அதேவேளை இது பற்றிய கருத்து வெளியிட்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் இந்த தீர்வு திட்ட முன்மொழிவு குறித்தும் அதற்கு அப்பாலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தனர். பொதுஜன பெரமுனவின் அடுத்த தலைவராக நாமல் ராஜபக்சவை முன்னிறுத்துவதற்கான செயல் திட்டங்கள் அக்கட்சி முன்னெடுத்துள்ளது. அதன் பிரகாரம் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை நாமல் ராஜபக்சவை வழிநடத்துவார் என்றும் அக்கட்சி வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் போட்டியிட்ட நாமல் 3,42,781 வாக்குகளை பெற்று வெறும் 2.5% வாக்குகளுடன் 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். இன்னும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பொதுஜன பெரமுனவை நாமல் ராஜபக்சவை
வழிநடத்தினார். குறித்த ஜனாதிபதி தேர்தலில் கட்சி பெற்ற வாக்குகளை விட சற்று கூடுதலாக 3,50,429 வாக்குகள் பெற்றுக் கொண்டிருந்தது. மொத்த வாக்கு வீதத்தில் அது 3.14 வீதமாகும். அதன் பிரகாரம் வாக்கு சதவீதத்திலும் அக்கட்சி சற்று முன்னேற்றம் கண்டிருந்தது. அத்துடன் தேசிய பட்டியல் உள்ளடங்கலாக 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்சவே வழிநடத்துவார் எனவும், இரண்டாம் தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒத்திகை களமாக உள்ளூராட்சி சபை தேர்தல் பயன்படுத்தப்படவுள்ளது எனவும் பொதுஜன பெரமுன கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் மூலமாக வெகு விரைவில் பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவராக நாமல் ராஜபக்சவை முன்னிறுத்துவதற்கான களத்தை உருவாக்கும் செயல் திட்டங்களை அக்கட்சி முன்னெடுத்துள்ளதாக அறிய கிடைத்துள்ளது.